ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு புரோட்டீன் ரிச்சான பாசிப்பருப்பு இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு சொட்டு கூடி அரிசி சேர்க்காத இட்லிங்க இது. இப்போ பாசிப்பயிறு நான் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நான் 50 கிராம் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். இதை வந்து 2 தடவை நல்லா கழுவிக்கலாம். நல்லா அமுத்தி நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இட்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பந்து பந்தா நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவியாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம அரைக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தாலே நல்லா புசு புசுன்னு இருக்குது மாவு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். பருப்புங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே புளிச்சிரும். பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு நல்லா பொரன்னு ஆயிடுச்சு மாவு. சூப்பராக நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ நல்லா இட்லி சட்டியில் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா குடிச்சதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றணும். அப்போ தான் இட்லி வந்து சீக்கிரமாகவும் வேகும், நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஷூட் பண்ணும்போது பவர் கட் ஆயிடுச்சுங்க. அதனால் கரெக்டான கலர் தெரியல. பட் ஆனால் கோல்டன் கலரில் இருந்துச்சு இட்லி. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு இட்லி. பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சைடிஷ்க்கு பாசி பருப்பில் சாம்பார் வச்சுருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நல்லா தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.